ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இதுக்கு சிம்பிளான வேர்ட்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் இங்கிலீஷில் தெரியாது இல்லையா, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடிக்கு வா. இப்போ யாராவது நம்ம மாடியில் இருக்கோன்னா மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு கம் அப்ஸ்டேர்ஸ். கம் அப்ஸ்டேர்ஸ். அதுவே இரண்டாவது மாடிக்கு வா. இப்போ ரெண்டாவது மாடி மூணாவது மாடிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது மாடிக்கு வா அப்படின்னா கம் டு தி செகண்ட் ஃப்ளோர். கம் டு தி செகண்ட் ஃப்ளோர். இதை பிடி. இதை பிடி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஹோல்டு திஸ். ஹோல்ட் திஸ். இதை பிடி அப்படின்னா ஹோல்ட் திஸ். காகிதத்தை கசக்காத, பேப்பரை கசக்காத அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு டோன்ட் க்ரம்பிள் தி பேப்பர். டோன்ட் க்ரம்பிள் தி பேப்பர். வலியை விடு, எனக்கு கொஞ்சம் வலி விடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிவ் வே. கிவ் வே. மெதுவாக இழு, மெதுவாக கொஞ்சம் இழு, மெதுவாக இழு அப்படின்றதுக்கு புல் ஸ்லோலி. புல் ஸ்லோலி. கவனமாக தூக்கு. இப்போ எதாவது வெயிட்லாம் கண்ணாடி பொருள்லாம் தூக்குனா கவனமாக தூக்கு அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுக்கு லிஃப்ட் கேர்ஃபுல்லி. லிஃப்ட் கேர்ஃபுல்லி. நல்லா அடி. நல்லா அடி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிக் வெல். கிக் வெல். இப்போ ஃபுட்பால்லாம் விளையாடும்போது நல்லா அடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிக் வெல். இறுக்கமாக பிடி. இப்போ கயிறு ஏதாவது இழுக்கிறோன்னா அதை இறுக்கமாக பிடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கிராப் டைட். கிராப் டைட். மேலே ஏறு. இப்போ ஏணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ, ஏணி மேலே ஏறு அப்படின்னும். அதுக்கு கிளைம்ப் அப். கிளைம்ப் அப். ஆழமாக தோண்டு. இப்போ குழி தோண்டிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டு. டிக் டீப். டிக் டீப். உறுதியாக அழுத்து. நல்லா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அழுத்தி பிடிக்கிறோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்து. ப்ரெஸ் ஃப்ரிம்லி. ப்ரெஸ் ஃப்ரிம்லி. கடினமாக தள்ள, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ள, கொஞ்சம் கடினமாக தள்ள. புஷ் ஹார்ட். புஷ் ஹார்ட். அதற்கு பதிலாக. அதற்கு பதிலாக. இன்ஸ்டீட் ஆஃப் தட். இன்ஸ்டீட் ஆஃப் தட். பொதுவாக. பொதுவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் ஜென்ரல். இன் ஜென்ரல். சலிப்பாக, எனக்கு இன்றைக்கி ரொம்ப சலிப்பாக இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ சலிப்பாக இருக்கிறதுக்கு போர்டு. ஏன்னா போர்டு சலிப்பாக இருக்குது அப்படின்னா ஐ ஆம் போர்டு அப்படின்னு சொல்லலாம். இதை குறித்து நீ என்ன சொல்ல வர அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ இதை குறித்துனா ரிகார்டிங் திஸ். ரிகார்டிங் திஸ். என்னை பொறுத்தவரை. என்னை பொறுத்தவரை. ஆஸ் ஃபார் மீ. ஆஸ் ஃபார் மீ. எனக்காக. எனக்காக அப்படின்றதுக்கு ஃபார் மீ. ஃபார் மீ. அதுவே உனக்காகனா ஃபார் யூ சொல்லலாம். அவர்களுக்காக அப்படின்னும் போது இப்போ எனக்காக உனக்காகனா இது ஓகே. அவர்களுக்காகனா ஃபார் தெம். ஃபார் தெம். ஆளுக்கு ஒன்று. இப்போது நிறைய சாக்லேட்னால் ஆளுக்கு ஒன்று கொடு அப்படின்னும். அப்போ ஆளுக்கு ஒன்று அப்படின்னும்போது ஒன் பர் பர்சன். கிவ் சாக்லேட் ஃபார் ஒன் பர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவதிப்பட்டேன், நான் நிறையாவே அவதிப்பட்டுட்டேன்ப்பா இந்த விஷயத்தில் அப்படின்னும்போது ஐ ஹாவ் சஃபர்ட். ஐ ஹாவ் சஃபர்ட். நிறைய அவதிப்பட்டனா ஐ ஹாவ் சஃபர்ட் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். ஞாபகார்த்தமாக. இப்போ யாராவது ஞாபகார்த்தமாக ஏதாவது எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, இப்போ ஞாபகார்த்தமாகனா ஆஸ் அ ரிமைண்டர். ஆஸ் அ ரிமைண்டர். தலைகீழாக. தலைகீழாக அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்சைட் டவுன். அப்சைட் டவுன். நெருக்கடியான. இப்போ நான் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் இருக்கேன்ப்பா. என்னவா இருக்குது இங்கிலீஷில்? கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல். நெருக்கடியான சுச்சுவேஷனாக கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். மறைமுகமாக. என்னை நீ ரொம்ப மறைமுகமாக பேசுகிற. அப்போ மறைமுகமானனா பர்சியூமபிளி. பர்சியூமபிளி. அதிகாரப்பூர்வமாக. அதிகாரப்பூர்வமாக. அஃபீஷியலி. அஃபீஷியலி. அதிகாரப்பூர்வமாகனா அஃபீஷியலி. கண்மூடித்தனமாக.
நான் உன்னை கண்மூடித்தனமாக நம்புகிறேன் அப்படின்னும் போது பிளைண்ட்லி, நான் உன்னை கண்மூடித்தனமாக நம்புகிறேன் அப்படின்னா ஐ பிலீவ் யூ பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அது பழகிவிட்டது, அது எனக்கு பழகி போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐ காட் யூஸ்டு டு இட். ஐ காட் யூஸ்டு டு இட். சிக்கலான முடிவு, இது ரொம்பவே சிக்கலான முடிவு தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளிகேட்டட் டிசிஷன். காம்ப்ளிகேட்டட் டிசிஷன்.